அட்டரிசெக்டிலாயன்ஸ் ஒரு கிராமத்தில் கைன்ஸ் எட்டர்ஸு. அந்த குளத்தின் அருகில் ஒரு மாமரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு ஜோடி காகங்கள் தங்கள் கூண்டை கட்டி முட்டைகள் எடுத்தின. மரத்தின் கீழ் ஒரு பாம்பு ஒரு குழியில் மறைந்திருந்தது. காகங்கள் உணவு தேடி சென்றால் அவர்களின் முட்டைகள் எப்போதும் காணாமல் போய்விடும். இது ஒவ்வொரு நாளும் நடந்தது. ஒரு நாள் அந்த காகங்கள் அருகிலுள்ள மரத்திலிருந்து தங்கள் முட்டைகள் காணாமல் போகின்றன என்பதை கவனித்தன. அதே சமயம் ஒரு பாம்பு மெதுவாக மரத்தை ஏறி தங்கள் முட்டைகளை சாப்பிட வந்ததை பார்த்தன. காகங்கள் தங்கள் முட்டைகளை பாம்பிற்கு இருந்து பாதுகாக்க விரும்பின. அதனால் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை காப்பாற்ற ஒரு திட்டம் யோசித்தனர். ஒரு நாள் சில குழந்தைகள் குளத்தில் நீந்த வந்தனர். அவரங்கே தங்களுடைய நகைகளை அணிந்து கொண்டு நீரில் குதிக்கும் முன் கரையில் வைக்கிறார்கள். காகங்கள் அந்த நகைகளை பார்த்து ஒரு திட்டம் யோசித்தன. அவர்கள் கீழே இறங்கினார்கள். ஒரு காகம் ஓரமாக காக்கிற்று. ஒரு பொன்னான நகையை தனது நாக்கில் எடுத்து குழியின் அருகே வீசின. அந்த நேரத்தில் குழந்தைகள் அந்த காகம் நகையை குழிக்கு அருகில் விட்டதாக கூறி அவர்களின் காவலரிடம் சென்றனர். காவலர் தனது வேலைக்காரர்களுக்கு அந்த குழியை தோண்ட சொல்லினார். வேலைக்காரர்கள் கூரிய கருவிகள் கொண்டு வந்தனர் மற்றும் தோண்ட ஆரம்பித்தனர். அவர்கள் தோண்டும்போது பாம்பு வெளியில் வந்தது. வேலைக்காரர்கள் அதை விரைவில் கொன்றுவிட்டனர். காகங்களுக்கு பாம்பு கொல்லப்பட்டதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த நாளிலிருந்து காகங்கள் அமைதியாக தங்கள் முட்டைகளை இடலாம் மற்றும் தங்கள் குழந்தைகளை வளர்க்கலாம் என்று உணர்ந்தன. பாம்பின் அச்சுறுத்தலிலிருந்து விடுபட்ட காகங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தன. அறிவு மற்றும் திட்டமிடல் மூலம் பெரிய சிக்கல்களை எதிர்கொள்வதற்கான வழிகளை கண்டுபிடிக்கலாம்.